பிள்ளையம்மா, 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 சாப்பிடவா? வேண்டாம் காமாட்சி. இனிமே இந்த தொல்லைதான். வயிறு, வாயி, கை, காலு எதுவுமே வேலை செய்யாது. உன் அனுபவம் தானடி உனக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி ஏக்கம் வந்துவிடும். அப்படின்னு உதடு பேசினா போதாதும்மா, உள்ளம் பேசணும், அத முகம் காட்டணும். ஐயோ, அப்படி என்றால் என் முகம் எப்போதும் போல் இல்லையா? இப்போது பார். ஐய, இது அதை விட கொடுமை. அழுத புள்ள சிரிக்கிற மாதிரி இருக்கு. இப்போது என்னடி செய்வது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. ஒண்ணும் புரியல இல்ல, கொஞ்சம் பொறுத்து இரு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படி இப்படிதான் இருக்கும். அடட, கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளையா? வாங்க வாங்க. அடச்சி, நீ ஒரு ஆம்பளை மாதிரி. பெருசு அவமானம், அவமானம். காமாட்சி, அவரும் வந்திருக்கிறாரா கேளடி. ஐயோ, நீங்க சொல்றது நம்ம காதுல விழுவுது. அங்க கேட்காதீங்கம்மா. தளபதி யாரு இப்ப வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு பொம்பளை வாசனையே பிடிக்காது. பிறகு இவர் மட்டும் ஏன் வந்தார்? ஏன் வரக்கூடாதா? இல்லை இல்லை, வர மாட்டீர்களே என்று கேட்டேன். வாஸ்தவம் தான், வந்திருக்கலாம். அவருக்கு உடம்பு சௌரியம் இல்ல, படுத்த படுக்கையா இருக்காரு. மாடு முட்டி உடம்புல பலத்த காய். காயமா? நிஜமாகவா? அந்த பாழும் காலை பொல்லாத மாடு அவரை கூட காயப்படுத்தி விட்டது. உனக்கு வேண்டியவர் அதுகிட்ட சொல்லி வச்சிருந்தேன்னா சும்மா இருந்திருக்கும். காமாட்சி, காமாட்சி, அவரை இப்போதே பார்க்க வேண்டுமடி. சரி, புறப்படு. ஐயோ காமாட்சி, என்ன விளையாடுற? பொம்பளை போய் அவரை பார்க்காவது? அவரு அள்ளி ராணி மாதிரி. காதல் வாட காத்தல கூட வீசப்படாது. காமாட்சி, இப்போது என்னடி செய்வது? அவர் நம்மை பார்க்கவே மாட்டாராமே. நீ ஒண்ணு இது சொல்லுதுன்னு நம்புறியே? இவரை பார்த்தாலே தெரியல இவர் எஜமா எப்படி இருப்பாருன்னு. இந்த வர நான் சொல்றேன், பேசாத நீ போய் பார்த்துட்டு வா. காமாட்சி, பயங்கர சோதனை வேண்டாம் சொல்லிட்டேன். ஆமா, ஒரு யோசனை. என்ன? பிரபு, கையில தொந்தரவு, கைய காட்டு. ஒண்ணும் தொந்தரவு இல்ல. என்ன கையில பெருங்காயம்? பெருங்காயமா? என்னடா உளர்ற? உளரல பிரபு. ஒரு அருமையான வைத்தியர் வர்றாரு. அவரு உங்க உடம்ப பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பைத்தியம் தீருமா. யாரடா அந்த பைத்தியம்? யாரு? உங்க வெள்ளை அம்மா தான். உங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு சொன்னேன். அலறி அடிச்சுக்கிட்டு முடியாது. அதுக்கு முன்னால ஏன் ஜோடியும் வருது. நிஜமாவே வெள்ளையம்மா வரா? அப்ப உண்மையாவே என் கைய வெட்டுறா. கைய வெட்டுறதா? மழையா? அவ வந்து தொட்ட உடனே தானாவே காய ஆரடுண்டா. வலது வேகத்துல இருக்கா? ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. யார் அது ஐயா ஐயான்னு சத்தம் போடுறதாடே? ரெண்டு ஆம்பளைங்களா? யார் நீங்க? இவர் வைத்தியரு. நீ பைத்தியரா? எங்க வந்தீர்கள்? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஐயாவுக்கு உடம்பு சௌரியமா இருக்கு, நீங்க போகலாம். ஐயோ, அவங்கள விரட்டாதே. வர சொல்லுடா, வர சொல்லு. நெல்லுங்க, யார் சொன்னாலும் உள்ள விட முடியாது. என்னடி இந்த ஆளு நந்தி மாதிரி? வெள்ளையம்மா, இது ஏன் ஆளு? ஆத்து பேசு. அங்க கும்பிட்டா பத்தாது, இங்க கும்பிடணும். இப்ப வாங்க உள்ள. பிரபு, பிரபல வைத்தியர் வந்தாச்சு. கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறீங்களா? ஐயோ, கைய வலிக்குது. எப்படிடா கண்ணை திறக்கிறது? எல்லாம் சரியா போயிடும். கண்ணை திறந்து பாருங்க. ஐயா, ஐயா, வியாதியஸ்தரை நான் கொஞ்சம் தனியா கவனிக்கணும். போய் வேற வேலை இருந்தா பாக்குறீங்க. ஐயோ ஐயோ, இது முதலுக்கே மோசமா இருக்கும் போல் இருக்க. ஏன்டா இப்படி கத்துற? தலைய வலிக்குது. அவரையும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் சொல்லடா. உத்தரவு. ஐயா உதவி. வாங்க, நடக்கட்டும் வைத்தியம். வலி வலி. நல்ல அடி போல இருக்கு. அப்பா, இப்ப சுகமா இருக்குது. வலியே தெரியலீங்க. அப்படியா? வேண்டாம் வேண்டாம், உள்ள மருந்து வச்சு கட்டி இருக்கிறாங்க. அருந்து. அப்போ மந்திரம் போடட்டுமா? உங்களுக்கு மந்திரம் போடக்கூட தெரியுமா? எங்க? ஜக்கம்மா, ஜக்கம்மா.
வணக்கம்மா. அம்மா ஏன் வைத்தியரே வயசு கொஞ்சம் அதிகமோ உங்களுக்கு? ஏன் தோற்றம் காட்டுதா? ஆமா ஆமா, கண்ணத்துல சுருக்கத்தையே காணுமே. விளையாட்டு பருவம் உங்களுக்கு. விளையாட உங்க மாதிரி ஆள் இருந்தா போதும். அம்மா. ஐயா தம்பி, இந்த வீரத்தை இந்த உடம்பு தாங்க. மன்னிச்சிருங்க. காலை செய்யற வேலையா இது? ஆமா வைத்தியரே, அந்த மாட்டையும் ஒரு மனுஷி வளர்க்கிறாளே, அதை சொல்லுங்க. ஏன் வைத்தியரே, அந்த வெள்ளையம்மாளை பத்தி ஊர்ல என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? அவ பெரிய வாயாடியா, வீராப்புக்காரியா. அவளை கல்யாணம் செய்யறதுக்கு பிரியப்படாமதான் யாரும் இதுவரையில அந்த காளையை அடக்கலையா. அப்போ நீங்க அடக்குனது எதுக்கு? அவளை கல்யாணம் செய்துக்கவா? நானா? அவளையா? அது இந்த ஜென்மத்தில் இல்ல வைத்தியரே. வைத்தியரே, வைத்தியரே, ஏன் வைத்தியரே அழறீங்க? வைத்தியரே, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. எண்ணத்தால் கனவு கண்ட நான் எப்படியும் உங்களிடம் இடம் கிடைக்கும் என்று ஓடோடி வந்தேன். ஏமாந்து விட்டேன். என்னிடம் நீ இடம் கேட்பது தவறு. உன்னிடம் என் உயிருக்கு இடம் கொடுத்தால் போதும். வெள்ளையம்மா, காமாட்சி, காதல்ல நம்ம போக முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க பாத்தியா? நீ ஒரு மண்டு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. காதல்னா இவ்வளவுதானா? எவ்வளவோ இருக்கு. கண்ணேன்னு சொன்னா கைய எடுங்கிற அந்த பாரு. ஆஹா, சரி சரி, வா போய் அவங்க நிஷ்டையை கலைக்கலாம். வா, வா. ஏன் நிஷ்டையை கலைச்சிட்டு போய? பிரபு, வியாதி ரொம்ப சீக்கிரம் குணமாயிட்டுதே. வைத்தியரே, இந்த பாருங்க, இன்னமும் உங்க மருந்து தேவையில்லை. நீங்க பக்கத்துல இருந்தா அந்த பக்கம் வியாதியே வராது. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, போகலாமா? போகணுமா காமாட்சி? தரவா போ. அப்ப நான் வர்றேங்க. நான் சொன்னா போயிடுவீங்களா? ஏன் சும்மா காத? சரதா, நீ இப்படி அண்ணன் நட போட்டா என்னைக்கு போய் வீடு சேர்றது? பாவல்லையம்மா. 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசும் எவருக்கும் செலுத்தியதில்லை. அறிவேன். அதனால் எங்கள் நிர்வாகம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறோம். எங்களுடைய இரக்க குணத்தை நீங்கள் அறிய விரும்பினால் இனாமாக கொடுக்கவும் தயங்கும். பணத்தின் தேவையோ அவசியமோ முக்கியமல்ல. ஆட்சி செலுத்தும் வகுப்பினர் மற்றவர்கள் செலுத்த வேண்டிய வரிமுறைகளை வசூலிக்க முடியாமல் விட்டுக் கொடுப்பது அவர்கள் ஆட்சியின் பலகீனத்தை ஒப்புக்கொண்டதாக முடியும். ஆகையால் தயவு செய்து பெயருக்காகிலும் ஒரு சிறு தொகையை நீங்கள் வரியாக தர வேண்டும் என்பதே என்னுடைய சொந்த வேண்டுகோள். உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி. ஆனால் ஒன்றை நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும். யாருக்கோ கடன் கொடுத்தீர்கள், அதற்காக வேறு யாரிடமோ உரிமை கொண்டாடி அடிமையாக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் ஆற்காட்டு நவாபையை ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனை அடகு வாங்கிய உங்களை ஒரு பொருட்டாக மதித்தலும் முடியுமா? மன்னிக்கவும், நான் வருகிறேன். ஓய்வாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் அல்ல, அவன் இனம் இருக்கும் வரை வருகின்ற சிறு கூச்சலமி தங்கு செய்ய நோக்கி ஏற்றி வரலாகாது. சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனைகள் ஒலிக்கும் காடு, இங்கு நரிகள் நடமாட முடியாது. இதை உங்கள் மேலிடத்துக்கு அறிவித்து விடுங்கள். போய் வாருங்கள். கட்டபொம்மன் கேட்பதிலும் சில நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. பிரபு, தங்கள் மனதிலே இந்த களங்கம் உண்டாகலாமா? அரசியல் தலைவர்களுக்கு இந்த இரக்கம் இருக்கக்கூடாதே. துரைமகனாரே, தாங்கள் அவனை நேரில் கண்டதும் பயந்து விட்டீர்கள். அதனால் தான் இவ்வளவு தூரம் சிந்தித்து பேச ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் அபய குரல், பயத்தின் அலறல் எனக்கும் புரிகிறது. அதுபோலவே எங்கள் நிலையும் உங்களுக்கு புரிய வேண்டும். நாட்டு மக்களின் பெரும் மதிப்பை தேடி வைத்திருக்கிறான் கட்டபொம்மன். எல்லோரும் அவனுக்குத்தான் ஆதரவு. அதோட அவனும் பட ஆசாமிதான். எல்லாம் சரி, வெற்றிக்கு சுலபமாக வேறு வழி சொல்லுங்கள். கேளுங்கள், ஒரு நல்ல யோசனை. நமக்கு வேண்டிய பாளையக்காரர்களான ஊற்றுமலையார், சிவகிரி இளையவர், தலைவன் கோட்டையார்,
ஆற்காட்டு நவாப்பின் பிரதிநிதி மற்றும் நண்பர்களை விட்டு அக்கட்டபொம்மன் மீது கொலைகாரன் என்றும் கொள்ளைக்காரன் என்றும் கண்டபடி குற்றச்சாட்டுகளை கதை கதையாக கட்டி குவிக்க விடலாம். ஆமாம், அதனால் அவன் மீது அனைவருக்கும் வெறுப்பு பெருகும். பிறகு வழிவகுப்பது நமக்கும் சுலபம். எப்படி எப்படி என் யோசனை? ஆஹா, பலே, பிரமாதம், பகுத்த. பிரித்தாளும் இந்த சூழ்ச்சி ஒரு சரியான வழிதான். நீங்கள் எல்லோரும் உறுதியோடு எமக்கு உதவ முன்வருவதால் நானும் தக்கபடி மேலிடத்திற்கு எழுதிவிடுகிறேன். உங்களால் எங்களது ஆங்கில ஆட்சி இத்தென்னாட்டில் முதலில் வேரூன்ற வேண்டும். ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆசையாக தண்ணி உண்டு, ஆசையாக தண்ணி உண்டு. நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே, நெஞ்சிக்குள்ளே இனிக்குதடி அல்லேல குயிலே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே, எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே, எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே. தஞ்சாவூர் கதம்ப போவு சிப்பாயி மவனே, எனக்கு தனிமையிலே மனத்தல்லியே சிப்பாயி மவனே. தஞ்சாவூர் கதம்ப போவு சிப்பாயி மவனே, எனக்கு தனிமையிலே மனத்தல்லியே சிப்பாயி மவனே. ஓடக்கர மண்ணெடுத்து 300 ரூபா செஞ்சு வச்சேன், ரகசியத்தை பேசாமலே அல்லேல குயிலே. ராப்பகலா தூக்கமில்ல அல்லேல குயிலே. என்ன மோசம் பண்ணி போகாதீங்க சிப்பாயி மவனே, நான் முழுகிடுவேன் தண்ணீரில்லை சிப்பாயி மவனே. தூக்கணத்தான் கூடு போல நீ முடிச்ச கொண்டையிலே, புத்திய பறி கொடுத்து அல்லேல குயிலே. வித்து கொண்டு நிக்கிறேண்டி அல்லேல குயிலே. சவுக்கு மர நீளம் போலே சாமி நீ வளர்ந்ததாலே, எட்டி வந்து மாலை போட கண்ணாடி கருப்பே, என் வளத்தை போடாதையா கண்ணாடி கருப்பே. எட்டடி குச்சி போட்டுக்கலாம் இழுத்து உள்ளே பூட்டிக்கலாம், எட்டடி குச்சி போட்டுக்கலாம் இழுத்து உள்ளே பூட்டிக்கலாம். கட்டி மஞ்சள பூசி கோடி சப்பாத்தி பழமே, எந்த கிட்ட குந்தி பேசி கோடி சப்பாத்தி பழமே. களி முளைத்து போனாலும் விடிய காலம் போனாலும் என் சேது சொல்லி போனாதையா சிப்பாயி மவனே, சேட்டைகளும் ஓயாதையா சிப்பாயி மவனே. ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆசையாக தண்ணி உண்டு. நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே, நெஞ்சிக்குள்ளே இனிக்குதடி. நீயா? ஆமா, திடீரென்று ஏன் இந்த மாறு வேஷம்? என்னிடம் சொல்லக்கூடாதா? ஜக்கம்மாளுக்கு தெரியக்கூடாத ரகசியம் கூட ஒன்று இருக்கிறதா? நகரிலே எதிரி ஒற்றர்கள் நடமாடுவதாக கேள்விப்பட்டேன். அதனால் தான் நகர் சோதனைக்கு இன்று நானே புறப்பட்டேன். ஏன் இந்த தாடியன் முகத்திற்கு அழகா இல்லை? ஏன் இல்லை? பூரணச்சந்திரன் மட்டும்தானா அழகு? பிறைச்சந்திரன் அதை விட அழகல்லவா? இதுதான் அழகா? அப்படியானால் இனிமேல் நான் நிரந்தரமாக தாடி வைத்துக் கொள்ளப் போகிறேன். பொல்லாதவள், பொல்லாதவள். அப்பா, பெரியப்பா. எங்கே அம்மா வந்தா இந்நேரத்தில்? அக்கா, பெரியப்பாவிடம் போக வேண்டும் என்று ஒரே அழுகை. நானும் அவள் அப்பாவும் எவ்வளவோ சமாதானம் செய்து முடியவில்லை. ஏமா, தூங்க போகும்போது கூடவா உனக்கு பெரியப்பா ஞாபகம்? ஆமா, பெரியப்பா போது என் ஞாபகம், எனக்கு பெரியப்பா ஞாபகம். ஆஹா, எவ்வளவு சத்தியமான தத்துவம். உண்மையில் ஜக்கம்மா, நான் இப்போது குழந்தையை நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன். பாத்தியா,
அதுதான் நாள அங்க இருக்க முடியல. சரி வாமா போகலாம். பெரியப்பா வெளியே போகிறார்கள், தூங்கிவிட்டு காலையில் வரலாம். நானும் பெரியப்பா கூட வெளியே போறேன். அம்மா, அந்த அப்பா காத்திருப்பாரே, நீ போய் தூங்கு. அம்மா, நான் இப்போது திருடனை பிடிக்க போகிறேன், நீ என் கூட வரக்கூடாதம்மா. திருடனை பிடிச்சு கட்டி வைத்து அடிப்பார்கள். ஐயோ, அடிப்பாங்களா? ஆமாம், திருடுவது தப்பில்லை. ஏன் வந்து தப்பை செய்றான்? ஏன் விழிக்கிறாய்? பதில் சொல்லே. எதுக்குமா திருடுறான்? பணம் வேண்டும் என்று. பணம் எதுக்கு? சுகமாக வாழ. அப்ப சோறு இல்லாம திருடுறான். பாவம், அவன் புள்ள குட்டி பட்டினி கிடந்தா அவ என்னம்மா செய்வா? ஆஹா ஆஹா, குழந்தைக்குள்ள அறிவை கூட கடவுள் நமக்கு கொடுக்கவில்லையே. என் மகளே ஒரு தெய்வம். அம்மா கவலைப்படாதே, திருடன் கிடைத்தால் அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து அவனை காப்பாற்றத்தானமா போகிறேன். போ, அம்மாவோடு போய் தூங்கு போ. அப்பா, நான் இங்கே தூங்குறேன். நீ திருடனை கூட்டியா? நான் அவனை பார்க்கணும். அவள் பெரியம்மாளோட தூங்கட்டும், நீ போ. வாமா. அப்பா, மகளே மகள். பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. என்னை கண்டு உன்னை கண்டு என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே, தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே. இதை எண்ணி 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 எந்த நெஞ்சம் ஏங்குதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. சொந்தம்தான் ஆனதிலே. கண்கள் நாடும் கண்ணாளா எந்தன் ஜீவனே, எந்த நாளும் உன் சொந்தம்தான் ஆனதிலே. கொஞ்சி பேச நம் எண்ணம் போல் பாரிலே, இனி கொள்ளை கொள்ளை இன்பம் தானே வாழ்விலே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. துள்ளி ஆடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே, இந்த தீபம் உன் ரூபந்தான் மாமையிலே. துள்ளி ஆடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே, இன்ப தீபம் புன்று வந்தான் மாமையிலே. வெள்ளம் போலே என்னாவல் மீறுதே, ஒரு எல்லை இல்லா இன்பம் அலை மோதுதே. தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே.
மறைச்சாரும் உன் சொல்லை போல் ஆகுமோ என்னை கண்டும் உந்தன் வண்டு விழி நாணுமோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே தென்றல் உன்னை சொந்தமாய் தீடுதே எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் ஏங்குதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே வெள்ளையத்தேவா, பிரபு மன்னிக்க வேண்டும். முடியாது. கள்வனை எப்படி மன்னிக்க முடியும்? அதுவும் ஒரு நாட்டின் தளபதி இரவு வேளையில் காதலை களவாடுவதும் அதற்கு துணையாக ஒரு கன்னிப்பெண் அவனோடு விளையாடுவதும் மன்னிக்க கூடியதா? வாயுங்கே, வாயுங்கே. பிரபு நீ வாங்க. வெள்ளையத்தேவா, மகளே, காதலில் களவு காண்பது நமது இலக்கிய மரபு. ஆகையால் இது தவறல்ல. ஆனால் பாம்பு உங்களை பிடிக்கும் அளவுக்கு காதல் உங்கள் கண்ணை மறைப்பதுதான் தவறு. சீக்கிரம் உங்கள் திருமணத்தை நமது தேவி ஜக்கம்மாள் சன்னதியிலேயே முடித்து விடுகிறேன். தயவு செய்து நீங்கள் இருவரும் இன்னும் 4 தினங்கள் பொறுத்துக் கொள்ள முடியுமா? முத்துக்கருப்பா, சாமி, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன, ஏதாவது அவசரமா? ஆமாங்க, சத்திரத்துல 4-5 பேரு தங்கி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா வெளியூர் மாதிரி இருக்குது. நடவுட பாவனை எல்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு சாமி. அப்படியா? சரி, நீ அவர்களுக்கு ஒப்பன் அடித்து ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று பார். சரிங்க. கையெடுங்க, கையெடுங்க. படையில எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. கோட்டையில எந்தெந்த இடத்துல ரகசிய சுரங்க வழி இருக்கு. இவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதும். ஒரு சின்ன விஷயம். என்ன? எந்த சமயத்துல தனியா வருவார். இவ்வளவுதான் ஐயா. அவ்வளவுதாங்க. நாளைக்கு இதே நேரத்துல புள்ளி விவரமா உங்ககிட்ட எழுதியே கொடுத்து போடுறேன். இதுல 200 வெள்ளி பணம் இருக்கு. 200 வெள்ளி பணமா? ஐயோ, நீங்க நல்லா இருக்கணுங்க. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலீங்க இவ்வளவு நேரம். சத்தரம் ஐயா, நம்பலாம் இல்ல? என்னங்க இது, தலவாசப்படியிலேயே சொன்னனே நம்பலாம்னு. எட்டையா போறோம். ஓஹோ, கூலி பட்டாளமா? எப்படி இருந்தான் ஐயா? வெள்ளக்கார துறை வெள்ளி பணமா அள்ளி வீசுறான் ஐயா. நம்ம ராசா எவன் கொடுப்பான்? வேற நடக்கு. கையே மடங்கித்தானே போயிருக்கு. ஏன் வாதமா? ஆமா, ஒரு விஷயமா ஒருத்தகிட்ட வாதம் பண்ணுவேன். அதுல வந்த போனாரு, வேற ஒண்ணும் இல்லை. அது இருக்கட்டும் ஐயா, நான் கேட்ட விஷயத்த ஒண்ணு விடாம நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் நிறைய பணம் வாங்கி தர்றேன். நம்ம இப்படி கைய புழைக்கணும். வேற எவன் கொடுப்பான்? 4 காசு சொல்லு. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. 100ல ஒரு பேச்சு. அதுவும் எங்க ராசா இருக்காரு, மகா கருமிப்பய, வெள்ளக்கார பய. துரைன்னு சொல்லு. எவ்வளவோ மிரட்டுறா, அவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறப்ப துரோகி ஏழைங்க நமக்கா கொடுக்க போற? நாட்டிலே இப்படி ஒரு கைக்கூலியா? நீ யார் இதை கேட்கறதுக்கு? நானா கைக்கூலி? இரு இரு, எங்க எஜமா ஊமத்தோட சாமி கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன். ஊமத்துறை சுவாமி. பிரபு, இதோ நிற்கும் முத்துக்கருப்பன் எனது ஒற்றன். இவனை கொண்டு சந்தேகத்திற்குரிய சிலரை அணுகி அவர்களுக்கு சாதகமாக பேசி உளவறைய சொல்லி வந்தேன். அதன்படியே இவரும் நடந்து அவர்களை சத்திரத்தில் அடைத்து வைக்க அழைத்து வந்த போது யாரோ ஒருவன் இவனை சந்தேகித்து பலமாக அடித்திருக்கிறான். அதனால் எதிரிகளும் ஓடிவிட்டனர். இது போன்ற அவசரக்காரர்கள் நமது நிர்வாகத்தில் ஒற்றர்களாக இருப்பது பெரும் குறை. அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நமது நகர் சோதனை ஒற்றர்களில் ஒருவன் இப்படி அவசரத்தில் அறிவிழந்தது தவறுதான். அவனுக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் சொல்லுங்க.
பிரபு கொண்டு வந்து ஏன் கையால அதே சவுக்கால பதிலுக்கு பதில் அடித்தாத்தான் பிரபு என் ஆத்திரம் அடங்கும். அப்படியா? பலே, உன் மனக்குறையை தீர்க்க உன்னிஷ்டப்படி செய்வதுதான் நியாயம். தம்பி, அந்த ஆளை பிடித்து வந்திருக்கிறாயா? இல்லை. அவன் யாரென்றாவது தெரியுமா? தெரியாது. உத்தரவிட்டால் இன்றே கண்டுபிடித்து விடுகிறேன். உனக்கு அந்த சிரமம் கூட தேவையில்லை. அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை. அவன் எங்க இருக்கிறான்? அவனை அழைத்து வர அனுப்பலாமா பிரபு? வேண்டாம், அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன். தம்பி, தண்டனையை நிறைவேற்றுங்கள். மகாராஜா எவ்வளவு உஷார் பத்தியா? குற்றவாளியை பிடிச்சி அரமனைக்குள்ளவே அடைச்சு வச்சிருக்கான். நீ அவனை பிடிச்சிருந்தா உன்னை கொண்டு போய் அவங்க வீட்டுல அடைச்சு வச்சிருப்பான் தெரியுமில்ல? சும்மா பிரபு பிரபு, என்ன நடந்தாலும் ஒன்றும் பேசக்கூடாது. என்னை சபைக்கு அழைத்து போங்க. பிரபு, அரசர் தங்களிடம் ஒப்படைக்க சொன்னார். தண்டனையை நிறைவேற்ற சொன்னார். இவன் தானே? ஆமாம் பிரபு, இவனேதான். தண்டனையை நிறைவேற்று. அயோக்கிய பயலே, ஐயோ, இல்லை, இது நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். இது என்ன விளையாட்டு மகாராஜா? அண்ணா, மகாராஜாவா? மகாராஜாவா? ஐயோ மகாராஜா, மகாராஜா, இந்த பாவியை மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆத்திரத்தில் அறிவளந்த இந்த பாவி கையை வெட்டி எரிக்கும் மகாராஜா. மகாராஜா, சண்டாளா, இதோ நானே உன் கையை வெட்டி வீழ்த்து. சேவா, இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையை இழக்கவே கூடாது. நமது நீதி அங்கே செத்துவிடும். ஜக்கம்மா, கண்ணீரால் காயத்தை ஆற்றுகிறாயா? மக்களை காக்க மன்னன், அவர்களுக்காக அவன் படும் துன்பம் தான் இன்பம். அழாதே. உன்னை பார்த்து மற்ற பெண்கள் வீர் கொள்ள வேண்டாமா? அதற்கொப்ப என்றும் நட. அப்பா, பெரியப்பா, என்னப்பா காயம்? திருடன் உன்னை அடிச்சுட்டானா? ஆமம்மா, திருடன் என்னை அடித்து விட்டான். முதல்ல நீ அவனை அடிச்சியா? நீதான் அடிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாயே. நீதான் நல்ல அப்பா. அம்மா, நீ பாடி, நான் ஆடுறேன். அப்பாவுக்கு வலி எல்லாம் சேர்ந்துடும். அப்பா, நான் ஆடுறத பாத்துக்கிட்டே தூங்கணும். சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே, மங்காத பொன்னே, உன் வாய் முத்தம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. வாடாத ரோஜா மேனி, வாடாத ரோஜா மேனி, துள்ளி ஆடாதே வா சின்ன ராணி. பூவான பாதம் நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும். பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராட வாராய் சென்றேனே. இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராட வாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேன் சொல்ல
செவ்வல்லி கைவண்ணம் காட்டி செவ்வல்லி கைவண்ணம் காட்டி எங்கள் சிந்தை எல்லாம் இன்பம் மூட்டி நீ ஆடாதே கண்ணே யாரேனும் உன்னை கண்டாலும் ஆகாது மானே அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாட வாராய் சிந்தேனே எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாட வாராய் சென்றேனே சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி சிங்கார கண்ணே உன் தேனும்